வணக்கம். நான் முத்துமாரி. முன்னொரு காலத்தில் பொன்னுலகமான இந்திரலோகத்தை புரந்தானன் என்னும் இந்திரன் ஆண்டு வந்தான். அந்த காலத்திலேயே இந்திரனுக்கு பகைவனான போராவுணர் என்னும் அசுரர்கள் இந்திரன் மேலே தீரா பகையில் இருந்தாங்க. அதனால் இந்திரலோகத்தை சுற்றி முற்றுகை போரிட்டாங்க. இந்திரனும் நகர் சூறையாடப்படும் அப்படிங்கிறதுனால இந்திரலோகத்தை விட்டு வெளியேறிட்டார். இந்திராணி மட்டும் தனிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பயம் வந்ததுனால அவங்க இந்திரனுக்கு இறைவனாம் வனலிங்கம் நீராற்றையனாரை வணங்கினாங்க. ஐயனாரும் இந்திராணியை காப்பாற்றுறதுக்காக மாகலை வீரர்களை, அதாவது தலைமலைக்காலை, அவரை கூப்பிட்டு இந்திராணியை காப்பாற்றணும், இந்திரலோகத்தை காப்பாற்றுங்கன்னு உத்தரவிட்டார். மாகலை வீரர்களும் இந்திரலோகத்தை காப்பாற்றுறதுக்காக வானுலகம் சென்றாங்க. அங்கே போய் அசுரர்களை அடித்து துவம்சம் பண்ணாங்க. எல்லாரையும் கதறி அடித்தாங்க. தலை தெறிக்க அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. இந்திராணியும் நீராற்றையனை பணிஞ்சு வணங்கினாங்க. இந்திரனும் ஒற்றர்கள் மூலமாக அசுரர்கள் ஓடிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்திரலோகத்துக்கு வந்தார். இதுக்கெல்லாம் காரணமான மாகலை வீரர்களை பணிஞ்சு வணங்கினார். அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீராற்றையனாரின் உத்தரவின்படி நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்திரனும் வனலிங்க நீராற்றையனை வணங்குவதற்கு கருமலை நோக்கி வந்தார். கருமலைங்கிற பேருக்கு ஏற்ப அந்த வனம் ரொம்ப இருளாக இருந்தது. இந்திரன் ஐயனாரை வணங்கி அவர் ஆசீர்வாதம் பெற்றார். கருமலைங்கிற பேருக்கு ஏற்ப ரொம்ப அடர்ந்திருக்கிற அந்த வனம் ரொம்ப இருள் சூழ்ந்திருக்கு. இந்த இருள் நீக்க இரு தீபம் என சூரிய சந்திரர்களை தாமதிக்காமல் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு கூறி இந்திரன் அங்கேருந்து ஐயனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாகலை வீரர்களை பணிந்து விடைபெற்று சென்றான். ஆனால் இந்திரனுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. அவருக்கு இருந்த கர்வம் தலைக்கு ஏறி இருந்தது. அதன் காரணமாக மகா முனிவர் துர்வாசக மகரிஷியின் சாபத்தை பெற்றான். துர்வாசக முனிவரின் சாபத்திற்கு பிறகு மிகவும் வருத்தத்துடன் வானில் இந்திர விமானத்தில் சுற்றித் திரிந்தான் இந்திரன். அது என்ன சாபம்னு பார்க்கலாமா? ஒரு நாள் துர்வாசக முனிவர் வைகுண்டம் போகிறாரு. அப்போது மகாலட்சுமி தேவி கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி பிரசாதமாக முனிவருக்கு கொடுக்குறாங்க. அந்த மாலை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எப்பவும் ஜெயம் உண்டாகும், எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அப்போ முனிவர் யோசிக்கிறாரு, நம்மளே முற்றும் துறந்த முனிவர், நமக்கு எதுக்கு இனிமேல் இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது எதுக்கு இந்திரன் வராரு. இந்திரனை பார்த்ததும் சரி இதை இந்திரன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்திரனை கூப்பிட்றாரு. இந்திரா அப்படின்னு. இந்திரன் என்னன்னு கேட்குறாரு. கேட்கும்போது இந்த பிரசாதத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்துட்டு அப்படி அதை யானைகிட்ட கொடுத்துட்றாரு. ரொம்ப திமிரா, அவதான் எப்போவுமே ஒரு கர்வத்தோடு அலையிறாரு. அந்த யானை என்ன பண்ணிச்சு, அதை வாங்கி தூக்கி போட்டு மிதித்து துவம்சம் பண்ணிடுச்சு. துர்வாச முனிவருக்கு சரியான கோபம், கண்கள் அப்படி செவக்குது. கோபத்தில் கத்துறாரு, இந்திரா என்ன காரியம் பண்ணிட்ட நீ? அது என்ன மாலைன்னு உனக்கு தெரியுமா? மகாலட்சுமி தேவி கழுத்துலேருந்து கழட்டி கொடுத்த மாலை அது, அதை நீ அவமதிப்பியா? இந்திரங்கிற திமிரு உனக்கு. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடியிலிருந்து மகாலட்சுமி கடாட்சம் உனக்கு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சபிச்சிட்டார். இந்திரன் ஆடிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் போட்டிருந்த மாலை, யானை எல்லாம் மறைஞ்சிச்சு. பிச்சைக்கார மாதிரி ஆகிட்டான். என்ன செய்யனே தெரியலை. அவன் விமானம் மட்டும்தான் மிச்சம். அதில் ஏறி தான் சுற்றி வரான். சரி வாங்க, வானத்தில் இந்திரன் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். இந்திரன் வரும் பொழுது கடம்பவனத்தில் சுக்கேஸ்வரனின் அக்னி ரூபம் கண்டு அவரை வணங்க கடம்பவனம் வந்தார் இந்திரன். அந்த அழகிய கடம்பவனத்தில் அழகிய சுந்தரலிங்கம் என்று கண்டு கொண்டார். வனரூபமான அந்த லிங்கம் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அக்னி லிங்கமாக தோற்றுவித்தது. சிவலிங்க ரூபம் கண்ட இந்திரன் மனமுருகி வேண்டினான், ஐயனே, பேதையாகிய எந்தன் தவற்றை பொறுத்தாள வேண்டும் ஐயா. பெண்ணுக்கு சரிபாதி அளித்து அர்த்த நாரியான பரம்பொருளே மகாதேவா,
துயரத்தின் காரணத்தை துடைப்பது ஐயனே உமது பொறுப்பல்லவா? வாழ்ந்த பொழுதில் என் மடமையினால் மதி இழந்தேன், என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டான் இந்திரன். பிறகு அந்த வனத்தினிலேயே ஐயன் சுந்தரேஸ்வரன் கூட இருந்து விடலாம் என்று முடிவுடன் இந்திர விமானத்தை வரவழைத்து சொக்கேஸ்வரருக்கு அதை அழைத்து அங்கேயே இருந்தான் இந்திரன். அந்த காலத்திலேயே கடம்பவனம் இருக்கிற பாண்டிய நாட்டில் நீதி தவறாத ஆட்சி புரியும் கோமானாம் சாதுக்களை காப்பாற்றி பல வேள்விகளை புரிந்து தானங்கள் அளித்து பல வேதியர்களை காப்பாற்றி சதி செய்த சண்டார்களை வேறறுத்து தர்வம் தவறாமல் நாட்டை காப்பாற்றும் நீதிமானாம் தென்னவனாம் கருணாமூர்த்தி சித்திராங்க பாண்டியன். நாடுண்டு நகரம் உண்டு, உற்றார் உறவும் உண்டு, மனைவி உண்டு, நாட்டு மக்கள் உண்டு, படையுண்டு, இவற்றை நிர்வகிக்க தகுந்த மந்திரி உண்டு. அனைத்தும் இருந்தும் சந்தான பாக்கியம் இல்லாமல் மனம் உடைந்து கவலையில் இருந்தான் மன்னன். அப்பொழுது மன்னனின் அதிகாரத்துக்கு உட்பட்ட கடம்பவனத்திற்கு அருகில் உள்ள கிராம மக்கள் அரண்மனை வந்தார்கள். மன்னனிடம், மன்னவா, வனவிலங்குகள் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது, கிராமத்தில் வாழவே முடியவில்லை, எங்களை காப்பாற்றுங்கள் அரசே அப்படின்னு முறையிட்டாங்க. அரசரும், கவலை வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் அனைவரும் பயமில்லாமல் சென்று வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். வன விலங்குகளை வேட்டையாடிய எண்ணம் கொண்ட அரசன் தனது படை தளபதிக்கு வேட்டைக்கு செல்ல தக்க ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டான் மன்னன். வேட்டைக்கு செல்லும் நாளும் வந்தது. வேட்டைக்கு செல்ல தயாரானான் மன்னன். 5 குணமும் சிறப்பும் கொண்ட வெற்றி குதிரையின் மேலேறி படை தளபதிகள் சூழ வனம் நோக்கி வேட்டைக்கு சென்றான் சித்திராங்க பாண்டியன். அருவிகளையும் ஓடைகளையும் கடந்து கடம்பவனம் வந்து சேர்ந்தான். வனத்தின் அழகினை கண்டு மகிழ்ந்தான். குதிரையை விட்டு கீழிறங்கி நடந்து வனத்தின் அழகை ரசித்து கொண்டே வந்தான் மன்னன். அப்பொழுது அங்கு விண்ணிலிருந்து வந்த விமானத்தை பார்த்து அதிசயித்தான். அந்த விமானத்தில்தான் லிங்கத்திற்கு அமைத்து தானும் உட்கார்ந்திருந்தான் இந்திரன். விமானத்தின் அருகில் சென்று பார்க்கையில் அதனுள்ளே அகிலாண்ட ஈஸ்வரரான சொக்கநாதரின் ரூபமாம் வனலிங்கம் அக்னியாய் ஜொலிப்பதைக் கண்டு மகிழ்ந்தான். அதன் அருகே தேவருக்கு அரசனான இந்திரன் வீற்றிருப்பதை பார்த்து ஆச்சரியமும் மயிர்கூச்சமும் ஏற்பட உணர்ச்சி வசப்பட்டு நின்றான். யாவருக்கும் காண கிடைக்காத காட்சிதனில் மனம் பறிகொடுத்து தாம் பெற்ற பேரின்பதென்று கைகூப்பி தொழுதான். வந்தனைகள் கூறி தமக்கறிந்த மொழிகளில் சோஸ்திரம் கூறி பணிந்தான். இவ்வாறு துதி செய்து போற்றி மனமுருகி நிற்கும் சித்திராங்க பாண்டியனை பார்த்து கற்பக மரங்களை உடைய உலகத்தின் அதிபதியான அந்த தேவருக்கு அரசரான இந்திரனும் இவ்வாறு கூறினான். தென்னாடு ஆளும் மன்னவன் நீ எனக் கண்டேன், நீயும் தருமம் வலுவாத மன்னவன் எனக் கண்டேன். இருப்பினும் பிள்ளையொன்று இல்லாத கவலை நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளதையும் கண்டேன். கவலையை விடு, காண கிடைக்காத இக்காட்சிதனை பெற்ற உமக்கு வரமொன்று அளிக்கிறேன். இந்த சொக்கநாதரின் பேரருளாலே உனக்கு 2 புத்திரர்களை இக்கானகத்திலுள்ளே கிடைக்கப் பெறுவார். அதன் பிரதியாய் இந்த வனத்தை திருத்தி நகரமாக்கி இவ்விமானத்தை சொந்தமாக்கிய எம்பெருமான் சுந்தரலிங்கத்திற்கு இங்கேயே ஒரு ஆலயம் ஒன்றை கட்டி முடித்து அகம விதிப்படி பூஜைகளை செய் என்ற வரத்தை அளித்தான் இந்திரன். வரம் பெற்ற சித்திராங்க பாண்டிய மன்னன் மனநிலையை விவரிக்க வார்த்தைகளே போதாது. பல நாள் பசித்தவனுக்கு அமுதே கிடைத்தது போல கன்றை பிரிந்த தாய்ப்பசு சுற்றி களைத்து சேயை சந்தித்தது போல வரம் பெற்ற மன்னவனும் களிப்புற்றான். சொக்கநாத பெருமானின் கருணையை எண்ணி சித்தமுருக கண்கள் கலங்கி அங்கேயே எழுந்தருளிய சுந்தரலிங்கத்தை போற்றி தாழ் பணிந்து வணங்கினான். தேவருக்கு அரசனாம் இந்திரன் பாதம் பணிந்து விடைபெற்று அவ்விமானத்திலிருந்து வெளியே வந்த சித்திராங்க பாண்டியன் தமது தளபதிகளை அழைத்து, நீங்கள் அனைவரும் இப்பொழுதே நாட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். நான் இந்த கானகத்தில் சொக்கநாதரை தியானித்துவிட்டு பிறகு வருகிறேன் என்று கட்டளையிட்டான். தளபதிகள் சென்றவுடன்
இந்திரன் கொடுத்த வரத்தை நினைத்தவாறே மன்னன் கானகம் வழியே கால் போன போக்கில் நடந்து சென்றான். அவ்வாறு வரும் பொழுதில் வழியில் ஒரு குளத்தில் பொன்னிறத் தாமரைகள் மலர்ந்திருப்பதைக் கண்டு அதிசய உணர்வு மேலோங்க அக்குளம் நோக்கி சென்றான். என்ன ஒரு அதிசயம்! சிங்க குட்டிகள் போல 2 குழந்தைகள் மலரில் விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டான். மன்னன் ஆச்சரியத்தில் தன்னிலை மறந்தான். இக்குழந்தைகள் வேறு யாரும் அல்ல, சூரிய சந்திரர்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முன்பொரு முறை இந்திரன் நீராற்று லிங்கத்திற்கு வாக்கு கொடுத்திருந்தார் அல்லவா? சூரிய சந்திரர்களை 2 தீபம் என இக்கானகத்திற்கு அனுப்பி வைப்பேன் என்று. அதன்படி சூரிய சந்திரர்கள் இவ்வனத்தில் இருக்க இந்த வரம் மன்னனுக்கு கொடுக்கப்பட்டது. குழந்தைகளோ தங்க நிறத்தில் பொன்னாய் ஜொலிப்பதைக் கண்டு தாமாகவே புத்திர பாசம் மேலோட ஓடிப்போய் குழந்தைகளை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டான். நீங்கள் இருவரும் பொன்னாய் மின்னுவதால் பொன்னையர் என்று அழைப்பது சாலச் சிறந்தது. அத்துடன் நீங்கள் இருவரும் உலகின் நண்பர்களாக விளங்குவீர்கள் என்று பூரித்தான் மன்னன். குழந்தைகளை அள்ளி அணைத்தவாறு நாட்டுக்கு திரும்பிச் சென்றார் மன்னர். அரண்மனை வந்த மன்னன் குழந்தைகளை தன் மனைவியிடம் கொடுத்து நடந்ததை கூறினார். ஒரு குழந்தை இல்லை என்று விம்மி களைத்து ஏங்கி போயிருந்த அரசிக்கு 1க்கு 2ஆக குழந்தைகள் கிடைத்தவுடன் ஆனந்தம், அதிர்ச்சி, ஆச்சரியம் பற்றி கொள்ள, தங்களை எந்தன் மைந்தனாக பெற என்ன பேறு செய்திட்டேன்! நான் பெற்ற இந்த பேற்றினை இந்த அகிலத்தில் வேறு யார்தான் பெற்றிருக்க முடியும்? அந்த யசோதைக்கு ஒரு கிருஷ்ணர் தானே கிடைத்தார். நானோ 2 கிருஷ்ணர்களை சூரிய சந்திரன் போல பெற்றிட்டேன் என்று கூறி விக்கித்தாள். குழந்தைகளின் ரூபத்தினை உச்சி முதல் பாதம் வரை கண்குளிர கண்டு ரசித்தாள். அன்னையும்தான் இவ்வாறு கூறினாள். இல்லை இல்லை, வருணனை செய்து பாடினாள். கைகள் 2ம் மலர்ந்த புதிய பொற்றாமரையின் இதழ்களோ, கால்கள் 2ம் செழுமையான பவளக் கொழுந்தோ, உங்கள் உடலின் கட்டழகு பசுமையான சொக்கத்தங்கத்தில் செய்த பொற்சிலையோ, நீங்கள் புரியும் புன்னகை அந்த சந்திரனின் பீரை கீற்றோ, இதழின் துடிப்பு பசுமையான பொன்னிற சொக்கத்தங்கம் உயிர் பெற்றது போலவே துடிக்கின்றதோ, அதனால் உங்களை பொன்னோட்டக்கார துறைகள் என்றே அழைத்திடுவேன். அரிரரிரரிரோ அராரோ அரிரரோ ரராரோ என்று கூறி முத்தமிட்டு அமுதூட்டி குழந்தைகளை உறக்கத்தில் ஆழ்த்தினாள். சொக்கநாத பெருமானின் திருவிளையாடின் அதிசயத்தை யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி சந்தோஷத்தில் திகைத்தனர். கண்ணின் மணியை இமைகள் 2ம் காற்பது போல இருவரையும் காத்து வளர்ப்பது மிகவும் அற்புதமே. குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா, அத்துடன் கயிர்கட்டு விழாவும் இனிதே நடத்தி முடித்தனர். பின்பு 5 வயது ஆனவுடன் குருகுல கல்வியில் சேர்த்து கல்வி கற்க ஏற்பாடுகள் செய்து கல்வி பயில அனுப்பி வைத்தனர். மன்னவனும் ராணியும் இதை பூர்வ ஜென்ம பாக்கியம் என்றே கருதினர். குருவான கிருஷ்ண பரமாத்மாவிற்கே ஒரு குருகுலம் தேவைப்பட்ட மாதிரி பொன்னோட்டக்காரர்களுக்கும் ஒரு குருகுலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. குருகுல கல்வி மூலம் அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்தனர். கல்வி கற்ற முடிக்கும் போது வயது 7. முப்புரி நூல் அணியும் காலம் வந்தது. பூநூல் அணிய நாள் குறித்து மக்களுக்கு அறிவித்தான் மன்னன். மக்களும் வீடுகளை புதுப்பித்தனர் மற்றும் நன்றாக அலங்கரித்து மாவிலை தோரணங்கள் அணிவித்தனர். பூநூல் அணியும் நாளும் வந்தது. பெண்கள் பல்லாண்டு பாடி வந்தனர். இன்னிசை பாடும் வித்தகர்கள், அரசு கலைஞர்கள் பாடல்களை இனிய இசையில் பாடி வந்தனர். வேதங்கள் ஓதிடும் வேதியர்கள் வேதங்கள் கூறி வேள்விகள் தான் வளர்த்தனர். இசைக்கருவிகளை கடம், பிறை என்ற பிறை போல வளைந்து எக்காலமிடும் இசைக்கருவிகளின் ஓலம் விண்ணை துளைத்தது. காகலம், மத்தளம் மற்றும் பம்பை கூட்டம் கூட்டமாக ஒலித்தன. மந்திரிமார்கள் குதிரை மேல் வந்தனர். வணிகர்கள் துறைகள் கொம்பானை நடத்தி வந்தனர்.
சிறிதும் சிறப்பு குறையாத முத்து பல்லக்கில் தாயார் வந்தார். தாயார் வந்தவுடன் ஆலத்தி தீபங்கள் எடுத்து வந்து ஆலத்தி எடுத்தனர். இரத்தின பொன் பதித்த வண்டியில் மன்னவனும் மைந்தனும் வந்தனர். குறித்த நல்ல நேரத்தில் வேதியர்கள் வேள்வி வளர்த்து உரிய மந்திரங்கள் கூறி பின் வண்ண பொற்றாமரை குளத்தில் அவதரித்த பொன்னோட்டக்காரர்களுக்கு தென்னவன் முப்புரி நூல் அணிவித்தனரே. பூநூல் அணிவித்த பின்பு காயத்திரி மந்திரங்களை காதினில் கூறினர். மங்களச் சடங்குகள் முடிந்தவுடன் குலதெய்வமான சுந்தர சொக்கலிங்கேஸ்வரரை வணங்கி துதி செய்து மன்னவனும் தம்முடைய பரிவாரங்களை அழைத்து கொண்டு அரண்மனை திரும்பினார். பொன்னோட்டக்காரர்கள் தினமும் சுந்தரலிங்கம் கோயில் சென்று சொக்கநாதனை கைகூப்பி வணங்கினார்கள். பல பாடல்கள் பாடி பூஜைக்கு வேண்டிய பல வேலைகளை செய்து பூஜைகள் செய்தார்கள். மீனாட்சி அம்மனை வணங்கி அவர் தாள் தொழுதார்கள். பூஜைகள் முடிந்து அரண்மனை சென்று கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பாங்க. அப்புறமா உணவு சாவடிக்கு செல்வாங்க. அதாவது உணவு சமைக்கிற இடத்துக்கு. உணவு தயாராக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அரண்மனைக்கு வந்த விருந்தாளர்களை கூப்பிட்டு நல்ல அறுசுவை உணவு கொடுத்து நன்கு உபசரிப்பாங்க. அப்புறமா அம்மா அப்பா அவங்கள கூப்பிட்டு அவங்களையும் சாப்பிட சொல்லி இவங்களும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா குதிரை கட்டுற இடத்துக்கு போய் அங்கே உள்ளவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுவாங்க. குதிரையோட சாணியை பார்த்து அதோட நிறத்தை பார்த்து அதோட சுழியை பார்த்து அந்த குதிரையை வளர்க்குறவங்களோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடங்காத யானையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து யானைப்பாகனை கூப்பிட்டு அடங்காத யானையை எப்படி கட்டுப்படுத்துறது அந்த முறைகளையும் கற்றுத்தருவாங்க. அப்புறம் அந்த யானைக்கு பகைவர்களோட எப்படி போரிடுறது, அதை சண்டைக்கு எப்படி நம்ம பழக்கிறது அப்படிங்கிறதையும் நல்ல முறையாக கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, கல்வி சாலைக்கு செல்வாங்க. இவங்க படித்தாங்க இல்லையா, அங்கே போய் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாணவர்களை கூப்பிட்டு அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பரீட்சை செஞ்சு பார்ப்பாங்க. அதாவது இவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்கங்கிறத பார்த்தாங்க. அவங்களுக்கு வர சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணாங்க. ஒரு ஆசான் மாதிரி எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து மல்யுத்தம் செய்கிற வீரர்களை போய் பார்த்தாங்க. அவங்களோட போய் எப்படி எப்படி சண்டை போடுறதுன்னு சண்டை போட்டாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இப்படி ஒரு சின்ன பசங்க இவ்வளோ அழகாக, நம்மளை விட அழகாக மல்யுத்தம் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு வெட்கப்படுற அளவுக்கு இவங்க சண்டை போடுவாங்க. அது சின்ன வயசில் இப்படியெல்லாம் சண்டை போடுறாங்களே அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாங்க. தென்னாட்டின் பிரதான கலைகள் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அன்னை கலைவாணியின் அருளாலே கற்று தேர்ந்திட்ட இம்மைந்தர்களை பெற்றிட நந்தன் யசோதை போல சித்திராங்கி பாண்டியனும் செய்த பாக்கியம் எவர்தான் பெற்றிட முடியும். அப்புறம் மதுரை நகர் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். மைந்தர்களின் செயல்களை பார்த்து தினமும் பூரித்த மன்னவன் அந்த சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் கூறியதை நினைத்து நினைத்து புத்தி தெளிந்தார். ஐயோ, இந்திரன் சொன்னதே மறந்துட்டோமே, அவர் ஒரு கோயில் கட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அவரோட சபையை கூட்டுறாரு. ஆலோசனை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு சித்திராங்கி பாண்டியன். சபையை கூடிய மந்திரிகளை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் காட்டுக்கு போனேன், அங்கே விமானம் பார்த்தேன், இந்திரனை பார்த்தேங்கிறது எல்லாத்தையும் வரிசையாக ஒன்றுடாமல் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுமேவும் அந்த மன்னர் சொல்கிறாரு, மந்திரி சொல்கிறாரு, மன்னவா இனிமேல் என்ன தயக்கம், வாங்க நம்ம எப்படி இப்படி கட்டலாங்கிறத யோசிக்கலாம், ஆலயம் கட்டுற வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மன்னவன் சொல்கிறாரு, ஐயா எனதருமை மந்திரிமார்களே, அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண வேலை கிடையாது அப்படின்னு கூறி சபையை ஒருக்கா பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கட்டடம் எப்படி கட்டணுங்கிறத மன்னர் மந்திரிகள்கிட்ட சொல்கிறாரு. மந்திரிமார்களே, அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். நம்ம கடம்ப வனத்தில் சுந்தரலிங்கத்தை சுற்றி காடுகளை அழித்து நகரங்கள் உருவாக்க வேண்டும். அவ்வாறு நம் நகரங்கள் உருவாக்கும் பொழுது அங்கே இருக்கும் வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. லிங்கத்தை சுற்றி கோயில் கட்ட வேண்டும். அந்த கோவிலில் இந்திராதி தேவர்களுக்கு பிரகாரங்கள் அமைத்திட வேண்டும். கோவிலை சுற்றிலும் சதுர வடிவில் வீதிகள் கட்ட வேண்டும். ஒவ்வொரு வீதிகளிலும் தெப்பக்குளங்களும் கிணறுகளும் அமைத்திட வேண்டும். நாட்டிற்கு நன்கு பாடுபட்ட பெரியவர்களுக்கும்
நமது மறவார்களான வீரர்களுக்கும் மணிமண்டபங்கள் கட்ட வேண்டும். அங்காடி சாலைகள் அமைத்திட வேண்டும். அதில் மக்களுக்கு தேவையான பல பொருட்களை மலிவு விலையில் வழங்கிடச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீதியின் இரு பக்கமும் வேப்ப மரங்களை அமைத்து முன்புறம் சிறு சிறு சோலைகளை அமைத்து நன்கு குளுமையாக அமைத்திட வேண்டும். பலவித வீடுகளை அவ்வீதியில் அமைக்க வேண்டும். மந்திரிமார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்பு மன்னனிடம், ஐயா, நம் நல்ல சிற்பிகளை அழைத்து வந்து இச்செயலை முடிக்க வேண்டும் என்று கூறினர். இவ்வாறு முடிவு எட்டிய பின்பு மந்திரி சபை கலைந்தது. மந்திரிமார்கள் அடுத்து சில தினங்கள் மிகவும் திறமை வாய்ந்த மாயனை போன்ற சிற்பிகள் பலரை அழைத்து வந்தனர். சிற்பிகள் பல்லாயிரம் கொத்தனார்களை அழைத்து வந்தனர். கொத்தனார்கள் லட்சக்கணக்கான கூலி தொழிலாளிகள் அழைத்து வந்தனர். அவர்களின் நகரம் மற்றும் கோவில் கட்டும் பணி ஒப்படைத்தார் மன்னன். வேதம் போதும் வேதிர்களை வரவழைக்கப்பட்டனர். நகரமும் கோயிலும் கட்ட நாட்கள் குறிக்கப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் சிற்பிகள் சிற்பங்கள் செதுக்குவதற்கும் கொத்தனார்கள் மற்றும் கூலி ஆட்கள் வேலை செய்வதற்கும் தேவையான கருவிகளை சேகரித்தனர். குறித்த நாளில் கடம்பவனம் வந்த மன்னவரும் மற்றவர்களும் வேலையை தொடங்க ஆயத்தமானார்கள். மன்னன் தனது குலதெய்வமான சொக்கநாதரையும் அங்கேயர் கன்னியான மீனாட்சி அம்மனையும் பலவித பூக்கள் கொண்டு அர்ச்சித்து பூஜைகள் செய்தபின் கொத்தனார்களையும் சிற்பிகளையும் வேலையை தொடங்க உத்தரவு பிறப்பித்தார். பொன்னோட்டக்காரர்களுக்கு 12 வயது வந்தது. மைந்தர்களின் வீரச் செயலும் சொல் வன்மையும் கண்டு களிப்போடு இருந்தார் சித்ராங்கி பாண்டியன். அவருக்கு 5 ஆண்டு காலம் சென்றதே தெரியவில்லை. ஒரு நாள் சபைதனில் மைந்தர்களுடன் அமர்ந்திருக்கையில் உடல் பெருத்த மந்திரிமார்கள் சபைதனில் நுழைந்திட்டார்கள். மன்னவனிடம், மன்னவா, அந்த வையத்து இறைவன் சொக்கேச பெருமாள் அருளாலே நகரமும் கோவிலும் அமைத்தானது என்று கூறினர். மன்னவன் அவர்களை ஆசுவாசப்படுத்தி விவரங்கள் கேட்டார். மந்திரிகளும் இவ்வாறு கூறினர். மன்னவா, இறைவனுடைய அருளால் அழகான நகரமும் படைத்தானது. அதில் பெரும் தேர்கள் ஓடும் வீதிகள் அமைத்தானது. நந்தவனமும் அதில் நறுமணம் வீசும் மலர்கள் கூடிய குளமும் பெரிய மாடங்களுடன் கூடிய வீடுகளும் நாட்டு மக்கள் எப்பக்கம் இருந்தும் கோவில் வந்து சேர்ந்திட சக்கர வட்டமாய் வீதிகள் அமைத்து அது வீடுகள் கட்டப்பட்டன. எங்கிருந்து நோக்கிலும் தெரியும் அளவில் சொக்கேசருக்கும் அங்கையர் கன்னி அம்மனுக்கும் சன்னதி அமைத்தானது அப்படின்னு கூறினாங்க. கொஞ்ச நேரம் சபை அமைதியாக இருந்தது. மன்னன், சரி, நாம் உடனே ஆச்சாரியர்களை அழைத்து நல்ல நாள் ஒன்று குறித்திடுவோம். கும்பாபிஷேகம் செய்து மக்களை அங்கே குடியேற்றுவோம் என்று கூறினார். மந்திரிகள் முகத்தில் ஒருவித சங்கடம் பரவியது. அதை பார்த்த மன்னன், ஐயா, தங்களின் முகத்தில் சந்தோஷம் இல்லையே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். மந்திரிகள் மன்னவனை பார்த்து, அரசே, நாங்கள் இங்கு வந்து வேலைகள் எல்லாம் நன்றாக முடிந்தது என்று உண்மை நிலையை கூறிடவே, ஆனால் ஓர் குறை. கோவிலில் முன் நட்டும் கொடிமரம் ஒன்று எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இப்பூ உலகில் பல இடங்களில் தேடினோம், ஆனாலும் ஓர் ஒச்சமில்லாத மரம் ஒன்று எங்கும் பார்க்க முடியவில்லை என்று கவலையுடன் கூறினார். சபைதனில் இருந்த வயதில் மூத்த மந்திரி ஒருவர், கொற்றை கொடிமரம் வைக்காவிடில் அந்த கோவிலுக்கு சிறிதும் நல்லதல்ல, சிறப்பும் இல்லை என்று பெரியோர்கள் கூறுவார்கள் என்று சோகத்துடன் கூறினார். இவற்றை எல்லாம் கேட்ட மன்னவன் உடனே கொடிமரம் தேடி கொண்டு வர நல்ல காலை பருவமும் சிறிதும் மனம் தளராத வீரமுள்ளவர்களையும் சிற்பக்கலையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களையும் உடனே அழைத்து வர உத்தரவிட்டார் மன்னன். அவர்கள் அரண்மனை வந்தார்கள். எங்கள் தந்தையாம் குல தெய்வமாம் சொக்கேச பெருமாள் அமைந்திருக்கும் கோவிலுக்கு நல்லதொரு கொடிமரம் கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். அவ்வாறே என்று கூறிய கொத்தர்களும் விரைந்து சென்றனர். கொடிமரம் தேடினர். மேருமலை முழுவதும் தேடியும் அப்படி ஒரு மரமும் கிடைக்கவில்லை. கங்கை நதி செல்லும் வழியெங்கும் தேடியும் காணவில்லை. அப்படி ஒரு மரம் தென்னவன் நாடெங்கும் தேடியும் கிடைக்கவில்லை. எங்கு தேடியும் கொடிமரம் ஒன்று கிடைக்கவே இல்லை. மிகவும் மலைப்புடன் இருந்திட்ட கொத்தர்கள்
தென்னவன் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள தர்மகிரி என்ற நகரத்திற்கு வந்து சேர்ந்தனர். நம்பிக்கையை முக்கால்வாசி இழந்திட்ட கொத்தர்கள் தர்மகிரியே கடைசி, இங்கு இல்லையென்றால் ஊருக்கு சென்று விடலாம் என்று தேடினர். எவ்வளவு தேடியும் அவர்கள் தேடி வந்த மரம் கிடைக்கவில்லை. மிகவும் சோர்ந்திட்டார்கள். கொத்தர்கள் களைப்புடன் போய் ஓரிடத்தில் அமர்ந்தனர். அப்பொழுது இருளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்தாற்போல் கருட பட்சி ஒன்று அவர்கள் இருந்த இடம் வந்து பின்பு கருமலை வழியே சென்று மறைந்தது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு சிறிது நம்பிக்கை வந்தது. அந்த மலைச்சாரல் கருமலை என்று தெரிந்தது. அம்மலையில் காற்றுப்பன்றிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. இருப்பினும் ஒரு இடம் தவறாமல் தேடிவிடுவது என்று முடிவிற்கு வந்தார்கள். எங்கே எப்படி தேடுவது என்று தவித்து கொண்டிருந்த வேளையில் ஏழைக்கு கோடிப்பழம் கிடைத்தது போல கடவுளான தலமலை காளை பிராமணர் போல வேடம் பூண்டு கொத்தர்கள் என்ற இடம் வந்தார். அவரை பார்த்ததும் அவர்கள் அனைவரும் அவர்களை அறியாமலேயே கை குவித்து வணங்கினர். தலமலை காளை அவர்களை பார்த்து, இந்த மண்டலம் முழுவதும் நீங்கள் தேடியது கிடைக்கவில்லை. இந்த கவலை மாற்ற வல்லவன் யாரென்று தெரியவில்லை என்று மலைத்திட்டீர்கள். நீங்கள் வந்த காரியம் உத்தம காரியம் என்று தெரிந்தது. அதனால்தான் இங்கே வந்திட்டேன். மேற்கு திசையில் மங்களம் நிறைந்த பாளையம் ஒன்று ராஜபாளையம் என்ற பெயருடன் உள்ளது. அங்கே நீராறு என்று ஒரு நன்னதி உள்ளது. அந்த நதியின் வடக்கு கரையில் மிகவும் அழகு வாய்ந்த சோலையில் நீராற்றையன் சன்னதி உள்ளது. அச்சன்னதியில் பூரண புட்கலை என்ற தாயார் உடனிருப்பார். தலமலை காளையும் மாகலை வீரர் போல அங்கிருப்பார். இன்னும் பல பலம் உள்ள பொற்கோவில் சென்றுவிட்டால் நீங்கள் தேடி வந்தது கிடைக்கும் என்று அவ்வேதியர் வேடம் பூண்ட தலமலை காளை சொல்லிவிட்டு அவ்விடம் விட்டு சென்றார். அவர் சென்றதும் அதை பற்றி கலந்து பேசி அவ்வேதியர் கூறியபடியே செய்வோம் என்று முடிவு செய்து நீராற்றையன் சன்னதி உள்ள மேற்கு திசை நோக்கி சென்றனர். ராஜபாளையத்தை அடைந்தவுடன் அதற்கு மேற்கு திசை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். அழகாபுரியையும் தொட்டிவனமும் கடந்தார்கள். சற்று தூரம் கடந்ததும் நீராறு என்ற நன்னீர் உள்ள நதியை கண்டனர். அங்கே அமர்ந்து ஓய்வெடுத்தார்கள். நீருண்டு தாகம் மற்றும் களைப்பை தீர்த்தனர். நதியின் நீரின் சுவையில் ஆச்சரியம் கொண்டனர். நதியினை கடந்து வடக்கு கரையேறி நீராற்றையன் சன்னதி அடைந்தனர். சன்னதி அமைந்த சோலையில் அழகை கண்டு அதிசயத்து நின்றனர். பின்பு ஐயன் நீர்கார்த்த ஐயனாரை வணங்கி உள்ளம் பூரித்து பூஜைகள் செய்தனர். ஆலயத்தை சுற்றி வலம் வருகையில் பூரண புட்கலை அன்னையின் தரிசனம் பெற்றார்கள். ஐயன் வீற்றிருக்கும் சன்னதி முன்பு 2 மரங்கள் சிற்பிகள் கேட்டதற்கு சிறிதும் குறைவில்லாமல் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆனந்தம் கொண்டார்கள். இவையே அம்மரங்கள். இதற்கு இந்த உலகையே விலையாக கொடுத்தாலும் ஈடாகாது என்று புரிந்து கொண்டனர். ஆனந்தத்திற்கு ஓர் எல்லையே இல்லை. எத்தனை நாள், எத்தனை மலை, எத்தனை காடு, எவ்வளவு பயணம், ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு எதிர்பார்ப்பு, எத்தனை ஏமாற்றம். இதில் மன்னவனுக்கு என்ன பதிலளிப்பது என்ற சங்கடம். இப்போது அனைத்திற்கும் முடிவு வந்தது என்று ஆடி பாடி கழித்தனர். சொக்கேசர் கோவிலுக்கு அமைந்த கொடிமரம் இதுதான் என்று கூத்தாடினர். அவ்வேதியர் கூறியபடி நமக்கு இப்பொழுது மரம் கிடைத்து விட்டது. அவ்வேதியருக்கு எவ்வாறு நமது நன்றி கடனை தீர்ப்பது என்று திகைத்தனர். பூஜை செய்து பிறகு வேலையை தொடங்க வேண்டும் என்று பூஜைக்கு ஆயத்தமானார்கள். கருநீல நிறத்தில் மயில் இலைகளின் நடுநடுவே வண்ண வண்ண கண்கள் வரைந்த தோகையை மடக்கி ஒழித்து அழகு நடை போட்டு வந்து மழை வரும் முன்பே வரும் மேகத்திற்கு வரவேற்பு தர தனது வண்ணத் தோகையை விரித்தாடும் அழகு மயிலை போன்ற தாயார் பொற்பூரணையின் மீன் போன்ற கண்களுடைய புட்கலையாலும் சேர்ந்து அமர அருள் பாலிக்கும் நீராற்றையன் கமல பூம்பாதம் வணங்கி சோகத்தை மாற்றும் ஐயன் கடவுள் தலமலை காளைக்கு பல மலர்கள் உள்ள மாலையை சாத்தி வணங்கினர்.
நாட்டை விட்டு வரும் வழியில் உள்ள பல பல தெய்வங்கள் நாமங்கள் கூறி வணங்கினர். அங்கே சன்னதியில் உள்ள வேட்டை கற்பனையும் வனப்பேச்சியையும் தியானித்து அந்த காரியம் நன்றாக முடிந்ததென கூறி வணங்கினர். கொடிமரம் முன்பு வந்து நின்று அதன் அழகை பார்த்து பூரித்தனர். பின்பு பத்தி கொளுத்தி பிரார்த்தனை செய்தனர். கோடாரியை எடுத்து அதனை கூர்த்தீட்டி மரத்தை வெட்ட ஆயத்தமானர். கொத்தர்கள் மரத்தை வெட்டினர். கோடாரியும் மரத்தில் பதிந்தது. அடுத்த நிமிடம் அவருடன் கலந்த ஓலம் கேட்டது. அனைவரும் திகைத்தனர். மற்ற ஆசாரிகள் சன்னதி வந்து நடந்தது என்ன என்று பார்த்தார்கள். வெட்டப்பட்டவர்கள் முகத்தில் இரத்தத்தின் துளிகள் வழிந்தது. கோடாரியோ மரத்தினுள் பதிந்திருந்தது. மரத்தில் இருந்த இரத்தம் பீரிட்டு கொண்டிருந்தது. கொத்தர்கள் அதிர்ந்து போயினர். இதென்ன அதிசயம், இதென்ன சோதனை, இப்போது என்ன செய்வது? மற்றவர்கள் யாவரும் மரத்தை வெட்டாமல் பிறகு தலமலை கொத்தர் மற்ற அனைவரும் கூடி முடிவெடுத்து எல்லோரும் மதுரைக்கு சென்று மன்னவனிடம் முறையிடலாம் என்ற முடிவுடன் மதுரைக்கு சென்றனர். சங்கத் தமிழ் கொடுத்த மதுரைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆசாரிகள் சிறிதும் தாமதிக்காமல் அரண்மனை சென்று மன்னவனை சந்தித்தனர். அதுவரை நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறி அதிர்ச்சியுடன் நின்றனர். அனைத்தையும் கேட்ட வேந்தனும் சபைதனை கூட்டினார். சபையினில் மன்னனின் மதிப்புக்குரிய மந்திரிகள் கூடியிருந்தனர். மன்னனின் மைந்தர்களான பொன்னோட்டக்காரர்களும் உடன் இருந்தனர். மன்னவன் கொத்தர்கள் கூறியதை ஒன்று விடாமல் கூறி மரத்தில் இரத்தம் பீச்சி அடித்ததையும் தெரிவித்தார். ஆச்சரியப்பட்டார். அதற்கு மேல் மரம் வெட்ட முடியாமல் திரும்பி வந்ததையும் கூறினார். மேலும் இதை என்னவென்று கூறுவது? இது அந்த சுந்தரலிங்க சொக்கேச பெருமாள் செயலாகத்தான் இருக்க முடியும் என்ற மன்னவன் சபைதனை நோக்கினான். இதை எப்படி சரி செய்வது என்ற குழப்பத்தில் அனைவரும் அமைதி காத்தனர். அமைதியினை கலைத்தார்கள் பொன்னோட்டக்காரர்கள். வாய் திறந்து பேசிட்டனர். கொத்தர்கள் கூறிட்ட அந்த மரங்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்திடுவோம் என்று முகத்தில் அமைதியும் சாந்தமும் தவள கூறினர். அதை கேட்ட அனைவரும் மேலும் ஆச்சரியம் அடைந்தனர். மன்னவனோ பெருமித முகத்துடன் மைந்தர்களை நோக்கினார். பொன்னோட்டக்காரர்கள் கொத்தர்கள் கூறிட்ட அந்த மரத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திடுவோம் என்று புன்னகையுடன் கூறினர். மூத்த மந்திரி ஒருவர், மன்னனின் மகன்கள் செய்யும் செயல் இதுவல்லவே? அது மட்டுமல்ல, தாங்கள் இந்நாட்டின் இளவரசர்கள். அரசியல் காரியங்களை கவனித்து கொள்ளவும் பெரும் பொறுப்பு தங்களை வந்து அடைய உள்ளது. தாங்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்று கூறினார். பொன்னோட்டக்காரர்கள் அமைச்சர்களை பார்த்து, அரிய பெரிய அரசியல் காரியங்களை கவனிக்கப் போகும் எங்களுக்கு இந்த மரம் கொண்டு வரும் வேலை கடினமானது ஒன்றில்லை. இரத்தம் பீச்சி அடிக்கிறதென்றால் நிச்சயம் ஏதோ ஒரு சூட்சமம் உள்ளது என்றே தோன்றுகிறது. அதை எங்களால் நிச்சயம் சமாளிக்க முடியும் என்று கூறினார்கள். அமைச்சர்கள் மன்னவனை பார்த்தனர். மன்னவனோ, இது நிச்சயமாக ஒரு சோதனைதான். கோவிலும் நகரமும் கட்டியாகிவிட்டது. இப்போது நாம் இருக்கும் மதுரையோ அடிக்கடி கடல் சீற்றத்தால் 3/4 அழிந்து விடுகிறது. இதற்கு எல்லாம் முடிவு அந்த சொக்கேசர் கருணையினால் வந்தது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் என்று பெருமூச்சு விட்டார். என் மைந்தர்கள் சொல்லும் இம்முடிவு கூட அந்த சொக்கேசரின் திருவிளையாடல் என்று நினைக்கிறேன். சென்று வரட்டும் என்று சபையையும் மைந்தர்களையும் பார்த்து மன்னவன் கூறினார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற ஔவையாரின் கூற்றுப்படி அன்னையையும் தந்தையும் வணங்கி அவர்கள் பாதம் பணிந்து கொடிமரம் கொண்டு வர ஆயத்தமாயினர் பொன்னோட்டக்காரர்கள். பொன்னோட்டக்காரர்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு குல தெய்வமான சொக்கலிங்கேஸ்வரரையும் அன்னை மீனாட்சியையும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். பின்னர் காட்டுக்கு சென்று வந்த கொத்தர்களுடன் நன்கு போர் பயிற்சி பெற்ற சேனா வீரர்கள் சிலரையும் அழைத்து கொண்டு கிளம்பினார்கள். பொன்னோட்டக்காரர்கள் திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தனர். அங்கே குன்றத்தில் இருந்த முருகப்பெருமானை வணங்கி அம்மையப்பனிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். பிறகு அவர்கள் திருமங்கலம், குன்றத்தூர், கல்லுப்பட்டி, கிருஷ்ணன் கோயில் வழியாக
ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேர்ந்தனர். சூரியனும் தன் பயணத்தை இனிதே முடித்து மேற்கே சென்று மறைந்தான். அங்கேயே தங்கினர். பொழுதும் விடிந்தது. அங்கிருந்து கிளம்பினார்கள். மிகவும் மெதுவாக நடந்த கொத்தர்களை அழைத்து கொண்டு பொன்னோட்டக்காரர்கள் மாலை நெருங்கும் நேரத்திலேயே ராஜபாளையம் வந்து அடைந்தனர். அங்கே உள்ள சோலையில் கூடாரம் அடித்து தங்கினர். இரவு உணவு அருந்தி பின்பு உறங்கச் சென்றனர். மறுநாள் பொழுது விடிந்தது. அங்கே இருந்த அருவியில் குளித்து முடித்து பூஜைகள் செய்து முடித்தனர். பின்பு நீராற்றுலிங்கம் குடியிருக்கும் கோவிலை காண ஆவல் கொண்டு அவர்கள் கொத்தர்களையும் குதிரைகளையும் யானைகளையும் அழைத்து கொண்டு மேற்கு திசை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர். பொன்னோட்டக்காரர்களின் குதிரையோ 5 வித குணங்களை கொண்டது. எஜமானின் குணம் தெரிந்து நடக்க வல்லது. நீராற்றுலிங்கம் கோயிலையும் அங்குள்ள அதிசய மரங்களையும் பார்க்க போகிறோம் என்ற ஆர்வத்தில் அவர்களுடைய மனது உற்சாகத்தில் நிறைந்திருந்தது. அவர்களுடைய மனதின் உற்சாகம் குதிரைகளிடமும் தெரிந்தது. புயல் காற்றைப் போல 4 கால் பாய்ச்சலில் பறந்தது. குதிரைகள் வரும் வேகத்திலேயே அதன் எஜமானின் வீரமும் பெருமையும் வேகமும் புரிந்த வன விலங்குகள் மற்றும் பேய் பூதங்கள் அவ்விடம் விட்டு தெரித்து ஓடின. வேகமாக ஓடி வந்த குதிரைகள் சிறிது நேரத்துக்கெல்லாம் நீராற்றை கரையோரம் வந்து சேர்ந்தன. கரை வந்தவுடன் குதிரையை விட்டு இறங்காமல் சற்று தூரம் நடத்தியை கூட்டிச் சென்றார்கள். அந்நீர் சற்று தொலைவில் 7 ஆறுகளாக பிரிந்து சங்கமிக்கும் இடம் வந்தது. குதிரையை விட்டு இறங்கி அந்த காட்டின் செழிப்பை கண்டு வியந்து போயினர். மனது உற்சாகத்தில் துள்ளியது. பின்பு அங்கேயே அமர்ந்து நீருண்டு அதன் சுவையில் பூரித்தனர். அப்படியே குளித்து முடித்து மந்திரித்து எடுத்து வந்த ஐய சொக்கேஸ்வரனின் திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொண்டு மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்து முடித்தனர். ஆற்றை கடந்து வடக்கு புறம் கரையேறினர். ஐயன் வனலிங்கமாம் நீராற்றையன் சன்னதி கண்டு மகிழ்ச்சி கொண்டனர். கோவிலின் முன்புள்ள 2 மரங்களையும் கண்டு பூரித்தனர். பொன்னையர்களின் குதிரை வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பின் தேங்கிய மற்ற கொத்தர்களும் ஆசாரிகளும் அச்சமயம் அங்கே வந்து சேர்ந்தனர். அதே நேரம் கோவிலில் குடிகொண்டுள்ள ஐயன் வனலிங்கமாம் நீராற்று ஐயனிடம் அன்னை பூரணையும் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களின் நாயகியாம் புட்களையும் உரையாட ஆரம்பித்தனர். ஐயனே, 2 மரங்களையும் சுற்றி வரும் அவ்விரு சிறுவர்களும் வேகம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அன்னை பூரணை கேட்டார். அன்னை புட்களையோ இன்னும் ஒரு படி மேலே போய், ஐயனே, அவர்கள்தான் அந்த சிறுவர்களா என்று ஆவலுடன் கேள்வியை கேட்டார். வனலிங்கமான நீராற்றையன் பதிலேதும் கூறாமல் அமைதியாக இருந்தார். அன்னை புட்களையோ பூரணையை பார்த்து, அக்கா, இவர்கள்தான் அன்று அமரருக்கு இறைவனாம் இந்திரன் கூறினாரே என்று கேட்டார். வனலிங்கம் நீராற்றையன் புன்னகைத்தார். ஆனாலும் பதிலேதும் கூறவில்லை. 2 அன்னையர்களும் ஒன்றாக ஐயனை பார்த்து ஐயனே என்று அழைத்தனர். என்ன என்பது போல் திரும்பி பார்த்தார். அன்னை பூரணையோ, எங்களுடைய சந்தேகத்திலே தாங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும். அதோ அங்கே உள்ள சிறுவர்கள் பொன்னிற வண்ணத்தில் சூரியனை போல் பிரகாசிக்கின்றார்கள். அவ்விரு சிறுவர்கள் யார்? ஒருவேளை அவர்கள்தான் இந்திரர் தேவர் குறிப்பிட்ட சூரிய சந்திரர்களா என்று ஆவல் மிகுந்த குரலில் கேட்டார். ஐயன் நீராற்றுலிங்கம் 2 அன்னையரையும் நோக்கி, பூரணை, புட்களை, இங்கே நிற்கும் அவ்விருவர்களும் பார்ப்பதற்கு மிகவும் பொன்னொழி போல் அழகாய் உள்ளார்கள். இவர்கள் அப்போது வந்த கொத்தர்கள் போல் இல்லாமல் மரத்தை பார்த்து ரசிக்கின்றனர். ஆனால் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பதிலை அவ்விருவர்களிடமே கேட்போம். ஏன் வந்தார்கள் என்பதை பற்றியும் அறிந்து வருகிறேன் என்று கூறிவிட்டு ஐயன் வேதங்கள் ஓதிடும் ஒரு முதிய பிராமணன் வேடம் போட்டுக்கொண்டு அவ்விடம் விட்டு சென்றார். வேடம் போட்டதுக்கு தகுந்த தள்ளாத வயதில் மிகவும் சிரமப்பட்டு நடப்பதைப் போல நடந்து மரத்தை பார்த்து பூரிக்கும் அச்சிறுவர்கள் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தார். பொன்னோட்டக்காரர்கள் தம்மை நோக்கி
ஒரு முதிய பிராமணர் பாதங்கள் வலிக்க சிரமப்பட்டு நடந்து வருவதைக் கண்டு கைகள் கூப்பி வணங்கி தொழுதார்கள். அந்த முதிய வேதியரும், யாரையா நீங்கள்? இந்த காட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் வந்ததோடு மரம் வெட்டுவதற்கு ஏற்ப கருவிகளையும் மரத்தை திறமையாக வெட்டும் சாமர்த்தியசாலியர்களையும் அழைத்து வந்துள்ளீர்கள் என்று பாங்காக கேட்டார். பொன்னோட்டக்காரர்களும், ஐயா, நாங்கள் மதுரையம்பதி நகரத்திலிருந்து வருகிறோம். எங்கள் இறைவன் சொக்கேச பெருமாள் கோவிலுக்கு முன்பு வைக்க கொடிமரம் வேண்டியே இங்கு வந்துள்ளோம் என்று நயந்து உரைத்தார். முதியவர் வேடம் கொண்ட ஐயன் நிராற்றலிங்கன் அத்துடன் புன்னகைத்துவிட்டு, உங்களை பார்த்தால் மிகவும் ஒளி பொருந்திய பொலிவுடன் வேகம் நிறைந்தவராய் தெரிகிறீர்கள். கோவிலின் முன்புள்ள மரத்தையா கொடிமரமாய் கேட்பீர்கள் என்று கேட்டார். பொன்னோட்டக்காரர்களும், ஐயா, தங்களை பார்த்தால் அந்த ஐயன் நீராற்றலிங்கமே வந்தது போல் உள்ளது. இருப்பினும் எங்கள் கோரிக்கையின் காரணம் இதுவே. தேவருக்கு இறைவன் இந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க கடம்ப வனத்தில் எங்கள் ஐயன் சொக்கேச வீற்றிருக்கும் இடத்தை சுற்றியுள்ள காட்டை சிறிது அழித்து நகரம் எழுப்பியுள்ளோம். பின்பு ஐயனும் மீனாட்சி அம்மைக்கும் இந்திரன் விமானத்தை சுற்றிலும் ஓர் ஆலயம் எழுப்பியுள்ளோம். அந்த ஆலயத்திற்கு தகுதியுள்ள ஒரே மாதிரியான 2 கொடிமரங்கள் கிடைக்கவில்லை. கொடிமரம் தேடியே இப்பூ உலகம் முழுவதும் எல்லா இடங்களும் தேடி பார்த்தோம், எங்கும் கிடைக்கவில்லை. கொடிமரம் இந்த கானகத்தில் இருப்பதை அறிந்து தர்மகிரியிலுள்ள வேதியர் ஒருவர் கூறியபடி இங்கே வந்துள்ளோம். என்ன மாயமோ தெரியவில்லை, இங்கே இருக்கும் மரத்தை வெட்ட இரத்தம் பீச்சுகிறது. அதிர்ச்சியில் கொத்தர்கள் திரும்பிவிட்டனர். அதன் ரகசியத்தை கண்டு வென்று இம்மரங்களை எப்பாடுபட்டாவது கொண்டு செல்லவே நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறினர். என்ன, நீங்கள் கட்டிய கோயிலுக்காக இந்த கோவிலின் முன்புள்ள மரங்களை வெட்டுவீர்களா? இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். ஐயா, இந்த கொடிமரங்களால் ஒரு உத்தம காரியம் நடைபெற வேண்டியுள்ளது. இவைகள் இல்லை என்றால் புதிதாக எழுப்பப்பட்ட மதுரை நகரத்திற்கு மக்களை குடியேற்றம் செய்ய முடியாது. தற்போதுள்ள மதுரை நகரம் அடிக்கடி கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படுகிறது. நிறைய பொருட்சேதம், உயிர் சேதம் இவைகளை தவிர்க்கவே சொக்கேசரின் கருணையால் இப்புது நகரம் உருவாக்கப்பட்டது. ஐயனே, இந்த இக்கட்டான நிலைமைக்கு தாங்களே ஒரு வழியொன்று கூறிட வேண்டும் என்று கூறினர். பொன்னோட்டக்காரர்களின் நியாயமான விளக்கமும் வேண்டுகோளும் முதியவராக வேடம் பூண்ட வனலிங்கரின் மனதை கரைக்கவே செய்தது. நீராற்றலிங்கம், பிள்ளைகளே, உங்கள் வேண்டுகோள் நியாயமானதுதான். அதுவும் ஒரு உத்தம காரியத்திற்கு என்பதால் இந்த இக்கட்டான நிலைமை ஈடேற ஒரு உபாயம் ஒன்று சொல்கிறேன். இங்கே உள்ள 2 கொடிமரங்களுக்கு பதிலாக இங்கு இத்திருக்கோயிலுக்கு முன்பாக, நிகாத்த அய்யனாருக்கு முன்பாக, தலமலைக்காலைக்கு எதிராக எந்த நாளும் இருப்போம் என்று பெரும் வீரர்களான நீங்கள் வழக்கை நீட்டி சத்தியம் செய்து கொடுத்தால் இந்த மரங்களை வெட்டி எடுத்து செல்லலாம் என்று கூறி புன்னகைத்தார். பொன்னோட்டக்காரர்களும், ஐயா, தாங்கள் உரைத்தபடியே கண்டிப்பாக நடந்து கொள்வோம். இம்மரங்களை கொண்டு சென்று ஐயன் சொக்கேசரின் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் ஐயனின் அபிஷேகம் கண்டுவிட்டு மீண்டும் இங்கே வந்துடுவோம் என்று கூறி அவ்வேதியரின் வழக்கை மேல் வழக்கை வைத்து இருவரும் சத்தியம் செய்து கொடுத்தனர். பிறகு பொன்னோட்டக்காரர்கள் மரத்தை வெட்ட முயன்றனர். இப்போது மரத்தில் இரத்தம் வரவில்லை. அதை கண்டவுடன் அனைத்து கொத்தர்களுக்கும் ஆச்சரியத்தில் அதிசயித்தனர். ஆனாலும் பொன்னோட்டக்காரர்களின் சத்தியம் மனதை கலக்கவே செய்தது. வேறு வழி இல்லாததால் மனதை தேற்றிக்கொண்டு அம்மரங்களை கொத்தர்கள் சிந்தாமல் சிதறாமல் ஒச்சமில்லாமல் வெட்டி எடுத்துக்கொண்டு யானை இழுக்கும் வண்டியில் ஏற்றி அனுப்பினார். ஆலயம் சென்று பொன்னோட்டக்காரர்கள் ஐயன் வனலிங்கம் சன்னதியில் வணங்கி பின்பு விடைபெற்று கொண்டு திரும்பி ராஜபாளையம் வந்து சேர்ந்தனர். அங்கே கூடாரம் அடித்து தங்கியிருந்த சேனா வீரர்கள் கூட்டத்தை அழைத்து கொண்டு மதுரை நோக்கி சென்றனர். செல்லும் வழியில்
கிருஷ்ணன் கோயில் என்ற ஊர் வந்தது. அங்கேயே தாகம் பசி தீர்த்து கொண்டு அங்கிருந்து கடம்ப வனத்தில் உள்ள மதுரை சென்று அடைந்தனர். மதுரையில் ராஜ மரியாதைகளுடன் வரவேற்பை மன்னனே முன்னின்று பொன்னோட்டக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடத்தினான். பொன்னோட்டக்காரர்களின் வருகையை தெரிந்து கொண்ட மக்கள் பலர் அனைத்து இடங்களில் இருந்தும் வந்து கூடிவிட்டனர். பாண்டிய மன்னனும் மற்றும் பல மந்திரிமார்களும் ஒன்றாக சேர்ந்து அதிசய மரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அதிசயித்தனர். மக்களும் வரிசை வரிசையாக வந்து அந்த மரங்களை பார்த்து வியந்தனர். பின்பு மன்னவன் பொன்னோட்டக்காரர்களிடம் மரங்களை எவ்வாறு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். பொன்னையர்களும் ஐயன் செயலால் நடந்த லீலைகள் அனைத்தையும் கூறி கொடிமரம் கொண்டு வந்த கதையையும் கூறினர். பொன்னையர்கள் கூறியதை கேட்க கேட்க மன்னவனும் அன்பு தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக வழிய ஆரம்பித்தது. இது என்ன கொடுமை? இதுவும் அந்த சொக்கேசன் செயல்தானா? நாங்கள் இன்னும் பாவிகள் தானா? தாங்கள் கிடைத்த பின்பு நாங்கள் புனிதமாய் உணர்ந்தோமே. ஐயா, அவை எல்லாம் பொய்யாய்த்தான் போனதோ? அப்படி என்னதான் பாவம் நாங்கள் புரிந்திட்டோம் ஐயா? ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கிய எங்களுக்கு அச்சொக்கேசன் அருளாலேயே ஏழைக்கு கிடைத்த புதையல் போல நீங்கள் ஒருவருக்கு இருவராய் கிடைத்தீர்கள். இப்போது அனைத்தும் பொய்யாகத்தான் போகுமோ? அப்படி கிடைத்த புதையலை இப்படித்தான் ஆற்று வெள்ளம் கொண்டு போவது போல் செல்வதோ? யசோதை வளர்த்த செல்வ மகன் கிருஷ்ணனும் 10 வயதில் பிரிந்து சென்றானே, அதுபோல தாங்களும் 12ஆம் வயதினில் பிரிந்து செல்வீர்களா என்று கவலையுடன் புலம்பினார். பொன்னையர்கள் இருவரும் தாய் தந்தையரை மிகவும் கஷ்டப்பட்டு தேற்றினர். மனதை தேர்த்தி கொண்ட சித்திராங்கித பாண்டியன், ஊழிற் பெருவழியளவு மேல் வரும் ஊழ்வினை யார் தடுக்க வல்லார்? கண்ணுக்கு இனிய செல்வங்களாக எங்களுடன் சுற்றி வந்தீர்கள். இனிமேல் அந்த பெருமான் அருளால் தெய்வங்களாக இருந்திடுவீர் என்று கூறி பொன்னையர்கள் கருமலை செல்ல சம்மதித்தனர். கொண்டு வந்த கொடிமரம் அதனை நன்றாக வடித்து பொன்னால் கவசமிட்டு அதில் சுந்தரலிங்கத்தின் இடவக்கொடியை வடித்து, இடவக்கொடினா நந்திகேஸ்வரின் சின்னம், கும்பாபிஷேகம் செய்ய தயாராகினர். குறித்த நாளும் வந்தது. மக்கள் அனைவரும் புதிய நகரத்தில் வந்து குடியேறினார்கள். மன்னவன் கூறியபடி 4 வகை வர்ணத்தார்களுக்கு, அதாவது 4 வகை வர்ணத்தார் அப்படின்னா பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், அவர்களுடைய தகுதிப்படி கோவிலில் அருகில் இருந்தும் பின் ஒவ்வொரு வீதியாக குடியேற அனுமதிக்கப்பட்டது. அனைத்து மக்களும் கூடி கும்பாபிஷேகத்தை பெரு விமர்சையாக நடத்தி முடித்தனர். பின்பு சுந்தரலிங்கத்தின் அபிஷேகம் நடைபெற்றது. கோவில் வழக்கமெல்லாம் முடிந்த பின்பு நகர்வலம் ஆரம்பித்தது. நன்கு அலங்கரிக்கப்பட்ட கொம்பன் யானைகளின் மேலே சுந்தரர், மீனாட்சி அம்மன், பொன்னோட்டக்காரர்கள் மற்றும் சித்திராங்கித பாண்டியனும் அவருடைய மனைவியும் உலா வந்தனர். பின்பு அரண்மனை வந்து சேர்ந்திட்ட மன்னவனும் பொன்னையர்கள் பிரிவை எண்ணி எண்ணி மிகவும் வருத்தப்பட்டனர். ராமனை பிரிந்த தசரதன் போல வாடிடும் தந்தையையும் கவலை கொண்ட அன்னையையும் பார்த்து, மைந்தர்களை பிரிவது நிச்சயம் கவலைப்படும் காரியம் தானையா. ஆனால் நீங்கள் இருவரும் கவலைப்பட்டு எங்களை நிறுத்திவிட்டால் நாங்கள் சத்தியம் தவறியவர் ஆகிவிடுவோம் அல்லவா? இவ்வம்சத்திற்கு ஓர் அவப்பெயர் வரலாமா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள்தான் எங்கள் உயிரை துறப்போம். ஒரு நாளும் இப்பாண்டிய வம்சத்தில் வந்தவர்கள் கொடுத்த வாக்கை மீற மாட்டார்கள். தர்மத்தின் பெருமையை குலைக்க மாட்டார்கள். நாங்களும் அவ்வழியே கொடுத்த வாக்கை மீற மாட்டோம். தாங்கள் மிகவும் நுண்ணிய அறிவுடையவர்கள், ஆகவே பொறுமையாய் காத்திருப்பேர் என்று கூறி கருமலையில் உள்ள வனலிங்கமான நீராற்றுலிங்கம் சன்னதி செல்ல தயாராகினர். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பொன்னோட்டக்காரர்கள் மதுரையம்பதியில் இருந்து கிளம்பி நீராற்றுலிங்கம் கோவில் கொண்ட கருமலையை அடைந்தனர். பொன்னோட்டக்காரர்களின் வருகையை உணர்ந்த அன்னை பூரணையும் புட்களையும்
ஐயன் வனலிங்கத்திடம் உரைத்தனர். அதே நேரம் நீராற்றுலிங்கம் பொன்னையர்களை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர்களின் வரவு ஐயன் வனலிங்கத்திற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பொன்னையர்களின் முன்னாலும் அவர்களை வளர்த்த தாய் தந்தையருக்கு முன்னாலும் ஒரே நேரத்தில் அன்னை பூரணையுடன் மற்றும் புட்களையுடன் தோன்றி கருணை புரிந்து பொன்னோட்டக்காரர்களின் அவதார நோக்கத்தை உணர்த்தி அருள் புரிந்தனர். சாட்சான் காலம் ஏற்பட்ட பின்பு பொன்னையர்கள் இருவரும் ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்தனர். தியானத்தில் ஆழ்ந்த பின்னர் உலகை மறந்தனர். புலன் முற்றிலும் அடங்கி போனது. மற்றவை எவையும் கருதாமல் சலனமற்று வனலிங்கத்துடன் இணைந்தனர். இவ்வாறு இருந்ததனால் ஞான யோக மார்க்க வழியில் பரமாத்மாவான பகவானின் நிலையை அடைந்தனர். அதன் மூலம் சுய பிரகாச வடிவம் தாமே என்று உணர்ந்தனர். பொன்னையர்கள் தெய்வங்களாக மாறி அனைத்து சக்திகளையும் பெற்றிட்டதையும் அறிந்த ஐயன் வனலிங்கர் அவர்களை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். அவரின் சன்னதி முன்பு பொன்னோட்டக்காரர்களுக்கு சன்னதி அளித்து, பெரிய பொன்னோட்டக்காரர் மிகவும் அமைதியான முறையில் சன்னதியில் ஐக்கியமானார். ஆனால் சின்ன பொன்னோட்டக்காரர் சன்னதியில் ஐக்கியமாகும் பொழுது அவருடைய அதிரூபமான சூரிய நாராயணனின் சொரூபத்தின் தேஜஸ் வெளிப்பட கருமலையே எரிந்து சாம்பலாகும் நிலை ஏற்பட்டது. இதை கண்ட அன்னையர் இருவரும் நிலை கொள்ளாமல் தவித்தனர். ஐயன் வனலிங்கமும் ஆகலை போன்ற தலமலை காளையை அழைத்து சின்ன பொன்னோட்டக்காரருக்கு எதிரில் இருந்து அந்த தேஜஸை வாங்கிக் கொள்ள கூறினார். சின்ன பொன்னோட்டக்காரருக்கு எதிரில் தலமலை காளை ஐக்கியமானார். பொன்னையர்கள் தெய்வங்களாக மாறிய பின்பு அன்னை மீனாட்சி அம்மன் பிரணவத்தின் அதிகாரியான கந்தப்பெருமான் முருகனுடன் வனலிங்கம் கோவிலின் முன்பு பிரசன்னமாகினர். ஞானமே வடிவான அன்னை பிரசன்னமாகியும் ஐயன் வனலிங்கம் எதுவும் உரையாடாமல் மௌனமாக வீற்றிருந்தார். ஐயனின் அச்செயலை கண்ட பராசக்தி அன்னையும் கோபத்துடன், என்னை ஒரு பொருட்டாக மதிக்காத இக்கோவிலில் நான் இருக்க மாட்டேன் என்று உரைத்து மறைந்தார். பின் பாலாற்றங்கரையில் உள்ள குண்டுக்கள் சென்று இருந்திட்டார். காண மயிலூர்தியை கையால் அணைத்து கொண்ட முருகா, நீ போய் அன்னையிடம் உண்மையை கூறி இங்கே அழைத்து வா என்று ஐயன் வனலிங்கமும் கூறினார். அன்னை மீனாட்சியை கந்தப்பெருமான் முருகனும் சென்று அழைத்திடவே அன்னையும் கோபத்துடன், என்னை சற்றும் மதிக்காத வனலிங்கம் சன்னதி வருவதற்கில்லை என்று அன்னையும் கூறி முருகனை திருப்பி அனுப்பிவிட்டார். ஆறுமுகப் பெருமானும் அங்கிருந்து கிளம்பி மீண்டும் வனலிங்கம் சன்னதி வந்திட்டார். ஐயன் வனலிங்கத்திடம் அங்கு நடந்தவைகளை கூறினார். இதிலிருந்து மீண்டு வர வழியொன்றை கூறிட வேண்டும் என்று வனலிங்கத்திடம் கந்தப்பெருமாள் விண்ணப்பம் செய்திட்டார். ஐயன் வனலிங்கமும், கந்தா, வேறொருவரும் தொடாத ஒரு பொருளை நீ தொட்டுவிட்டால் அன்னையும் இங்கு வந்திடுவார் என்று கூறினார். தந்தைக்கே உபதேசம் செய்திட்ட ஞான முதல்வனாம் முருகப்பெருமானும், இந்த ஆற்றில் உள்ள நீரினில் நனையாத ஒரு பொருளை நீங்கள் காட்டினால் நானும் வேறொருவர் தொடாத பொருளை தொடுகிறேன் என்று பதிலுக்கு பதிலாக வேறொரு கேள்வியை கேட்டார். முகத்தில் மட்டும் புன்னகை மாறிடவில்லை. வனலிங்கமும் பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு, அந்த பொருள் இந்த பொன்னோட்டக்காரர்களே, இவர்கள் அன்பானவர்கள், அன்பானவர்களை காப்பதில் சீருடை உள்ளோர். இதை தெரிந்து பொன்னையர்களை பணிந்து வணங்குபவர்கள் என்றும் சிரஞ்சீவியாய் வாழ்வார்கள். இவர்களை தரிசிக்கவே அன்னையும் இங்கு வந்திட்டார். இதை அன்னைக்கு உரைத்து இங்கே அழைத்து வரவும் என்று பதிலுரைத்தார். ஐயன் வனலிங்கம் கூறியதை கேட்டிட்ட அன்னை மீனாட்சியும் கோபம் தணிந்து மீண்டும் சாந்தி நிலை அடைந்து சன்னதி வந்து சேர்ந்திட்டார். பொன்னையர்களின் தியாக குணங்களை கூறி வியந்தும் சந்தோஷத்தில் அருளினார். மன்னன் சித்திராங்கத பாண்டியன் மைந்தர்களை காண ஆவலுற்று ஐயன் வனலிங்கர் சன்னதிக்கு தனது மனைவியுடன் வந்து சேர்ந்திட்டான். சன்னதியின் அருகில் உள்ள நீராற்றில் நன்கு நீராடி பொன்னையர்களின் பெருமையை நெஞ்சார போற்றி தெய்வங்களாகிய பொன்னோட்டக்காரர்களை வணங்கினான். பாண்டிய மன்னனுக்கு காட்சியளித்த பொன்னோட்டக்காரர்கள்
எங்களைப் போல 2 பிள்ளைகள் எங்கள் அன்னை வயிற்றில் வந்து பிறப்பார்கள், மங்களமே பெருகும் என்று கூறி வரம் கொடுத்து மறைந்தனர். ஆதிக்கதை இதனை கேட்பதினால் மற்றும் சொல்வதினாலும் மங்களமே என்றும் உண்டாகும். உள்ளம் உருகி ஐயன் கருணையை வேண்டிட்டால், கேட்ட வரம் தர்மம் வலுவாமல் இருந்திட்டால் நெறி குறையாத வகையில் வரமளித்திடுவார்கள். தர்ம வழி மாறி நடப்பவர்கள் பொன்னையன் பெயரை கேட்டாலே இடிவிழும் சத்தம் கேட்ட சர்ப்பம் மாதிரி நடுங்கிடுவார்கள். நீதித்துறையாம் பொன்னோட்டக்காரர்களின் பெருமையை ஆடிப்பாடி கொண்டாடுங்கள். நாடு செழிக்க, நகர் செழிக்க, நம் நல்ல தமிழ் செழித்து தலைத்தோங்க. இதை படித்து கேட்டு மற்றும் கூறிய அனைவரும் அவர்களுடைய மக்களுடன் சுற்றமும் தலைத்தோங்க. பொன்னையர்கள் அருள் புரியட்டும். வினை தீர்க்கும் விநாயகர் பாதம் போற்றி, அருளோங்கும் சிவனின் அடியார் பாதம் போற்றி. என்னை இந்த அளவு கும்மிப்பாடலை படித்தவுடன் புரிய வைத்து உங்களுக்கு கூற வைத்த குருநாதன் பாதம் போற்றி. இதை எழுதிய என் அண்ணன் பாதம் போற்றி. இதில் எழுத்து பிழையோ பொருட்பிழையோ இருந்திட்டால் அதை பொறுத்து கொண்டு நான் கூறிய கதையை கேட்ட அன்பானவர்கள் பல்லாண்டு வாழிய வாழியவே. வணக்கம்.